பல்வேறு வழக்குகள் தொடர்பாக ஜப்தி செய்யப்பட்டு நாகர்கோவில் நீதிமன்ற வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் 10க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளால் தினமும் 2 லட்சம் ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் அரசு பேருந்துகளால் ஏற்படும் விபத்துக்கள் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த வழக்குகளில் நீதிமன்றத்தின் உத்தரவுப்படி சம்பந்தப்பட்ட பேருந்துகள் ஜப்தி செய்யப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்கி பேருந்துகளை மீட்டு செல்ல போக்குவரத்து கழகத்திற்கு உத்தரவிட்டும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படுவதில்லை. இதனால் ஜப்தி செய்யப்படும் பேருந்துகள் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்திலேயே நிறுத்தப்பட்டிருப்பதுடன் பாதிக்கப்பட்டவர்களும் இழப்பீடு கிடைக்காமல் அலையும் நிலை உருவாகியுள்ளது. நாகர்கோவில் நீதிமன்றத்தின் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருக்கும் ஜப்தி செய்யப்பட்ட 13 பேருந்துகள் பழுதடைந்த நிலையில் காட்சியளிக்கின்றன. இந்த பிரச்சினையை தீர்க்க அரசு நடவடிக்கை எடுத்து பேருந்துகளை மக்கள் பயன்பாட்டிற்கு விட வேண்டும் என்று நாகர்கோவில் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மோட்டார் வாகன விபத்துகளில் பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அது சம்பந்தமாக அரசு பஸ்கள் ஜப்தி செய்யப்பட்டு 13 பஸ்கள் நாகர்கோவில் மாவட்ட நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இதே மாதிரி மாவட்டத்தில் பல நீதிமன்றங்களில் அரசு பஸ்கள் ஜப்தி செய்யப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நிவாரணத் தொகை கொடுக்காமல் கஷ்டப்பட்டு வருகிறார்கள். இதை தமிழக அரசு உடனடியாக நடைமுறைப்படுத்தி பாதிக்கப்பட்டவர்கள் நிவாரணம் கிடைக்க வேண்டியும் பஸ்களை உடனே ஜப்தியிலிருந்து வெளியேற்றி பொதுமக்களுக்கு பயன்படும்படி உதவி செய்யும். சம்பந்தப்பட்ட அரசு போக்குவரத்து கழகம் இந்த பேருந்துகளை மீட்டுச் செல்லாததால் லட்சக்கணக்கான ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது.